வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அருமையான அற்புதமான இந்த இரவு நேரத்துல கரெக்டா நம்ம மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஆக்ரோஷமா ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்கள எதிர்க்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரஞ்சிதம் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா செம கேவலமான விஷயம். இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்து ஒரு பக்கம் இன்னும் இழிவா பேசுறாங்க. இதனால ரஞ்சிதம் ரொம்ப ஓவரா திட்டி விட்டுறான். ரஞ்சிதம் கோவம் ஆயிட்டு உடனே பாக்கணுமே, நீ ஒரு ஆள் என்ன திட்டியடி, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க, அவ்வளவுதான் மேட்ரு, மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு, ராஜேஸ்வரி ஆண்டி அவளை சும்மா விடக்கூடாது, அவளை இதான பண்ணணும், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா மூஞ்சி வச்சு நிக்க பாக்குறாங்க ஒரு பக்கம். ஓஹோ அந்த மாதிரி போது நடக்கட்டும், எல்லாத்துக்கும் டைம் உண்டுப்பா, நாமளும் வச்சு செய்வோம், அந்த செய்திகள் இனிதே தான் அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினைச்சுறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற லெவல் ஒரு பக்கம் வெறித்தனமான விஷயம் நிறைய நடந்திருக்குங்க. அப்படி என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்து என்னையும் அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டா, அவளை கடத்திடலாமா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஓ இந்த ஐடியா நல்லா இருக்கே, கடத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது நமக்கே ஷாக் ஆகுது. என்னடா இது, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குவாங்களா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, என்னங்க பண்றது, காலம் மாறிக்கிட்டே போயின்னு இருக்கு, பழைய காலத்து மாதிரி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ராஜேஸ்வரி பாம்புல இறங்கிட்டாங்க. ரஞ்சிதமா கூட ஒரு பக்கம் ஜால்ரா சேஞ்சம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றா புரிதல் நம்மளுக்கு வரப்போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் வந்திருக்கு, என்னடா செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது சர்ப்ரைஸுங்க, சர்ப்ரைஸ். இது கூடிய விரைவில் உங்களுக்கு சீக்கிரம் சர்ப்ரைஸா நான் சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி அவங்க இருந்து கர்ப்பமா இருக்காங்க. இன்னது மல்லி கர்ப்பமா 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 கர்ப்பமா, அதுக்கேண்டா அப்படி கத்துற, கர்ப்பம் தாங்க கர்ப்பம். ஆட்டா சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சக்கரை வாயில அள்ளி போறதா என்ன தள்ளி போறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஃபீலே பண்ண வேணாம், சக்கரை எவ்வளவுக்குதான் எல்லாத்தையும் அள்ளி எட்டு வந்துருங்க, வாயில் போட்டுவிட்டு நீங்க பாட்டு போயினே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சந்தோஷமா சொல்லலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்க தெரிஞ்சு போறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி விஷயத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. அப்படி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றதான் கூடிய விரைவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிச்சால இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்த ரொம்பவே இதுவா நம்பின்னு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும், இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அது கரெக்டா இருக்குமா இருக்காதான்றது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா விஷயம் சொல்ல போற, சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அதுக்காகவே சொல்ல வரேங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் எப்படியே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக, டாடா பை பாய்.